என் புள்ள மரத்து மேல அந்த பெஞ்ச் எடுத்துட்டு வாங்க. பெஞ்சு இல்லம்மா. அவரை தூக்கி இதுல படுக்க வைங்க. என் பிள்ளைய காப்பாத்துங்க. அதான் செத்துட்டானே, அப்புறம் இதுக்கு இவ்வளவு பில்டப்? சீக்கிரம் 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 உள்ள போங்க. யாருங்க விமல? உங்களுக்கு ரிஜிஸ்டர் தப்பு வந்திருக்கு. டாக்டர், எனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. சீரியஸ்னஸ் தெரியாம இந்த டைம்ல டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துருச்சுங்கறீங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? ஹாஸ்பிடல்லாம் சீரியஸ் இதுக்கு தான் செய்யும். கொஞ்சம் விலகுங்க. எல்லாரும் வெளிய போங்க ப்ளீஸ். கொஞ்சம் வெளியில இருங்க ப்ளீஸ். கொஞ்சம் வெளில போமா. போமா. அம்மா, எனக்கு 16 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிங்க. சோம 1 வயசு இருக்கிறப்போ என் புருஷன் மரத்துலேருந்து கீழே விழுந்து செத்தான். அதே மரத்துலேருந்து என் புள்ளியோ கீழே விழுந்தப்போ செத்துட்டான் தான் நினைச்சேன். ஆனா எவங்கிட்ட போன உசுர இந்த டாக்டரம்மா திருப்பி கொண்டு கொடுத்துருச்சு. இன்னைக்கு என் புள்ள மாதிரி தானே அன்னைக்கு என் புருஷனோ தவியா தவிச்சிருப்பேன். அடியே, என் உடம்புல ஒண்ணு உசுர இருக்குடி, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துறேன்னு அப்படி எல்லாம் பதறி இருப்பான். அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு டாக்டர் இருந்திருந்தாங்கன்னா என் புருஷ உசுர காப்பாத்தி இருப்பாங்கல்ல. மாறி, இன்னைக்கு இந்த சின்ன டாக்டர் மாத்தல் வாங்கிட்டு போன மாதிரி டாக்டர் அம்மாவும் போயிருந்தாங்கன்னா என் புள்ள செத்துருப்பான்ல. ஆனா ஊனா போர்ட் மீட்டிங் வச்சிடறானுங்க, எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. ஆனா ஒருத்தவங்க கூட ஆப்சென்ட் ஆகாம எல்லாம் வந்துடுறானுங்க. இன்னைக்கு என்ன டாபிக் வச்சிருக்கானுங்களோ? இங்க கவனிங்க. இந்த டாக்டர் அம்மா ஊரை விட்டு போகாம இருக்கணும்னா அந்த கலெக்டர் சொன்ன மாதிரி நம்மளையும் நம்ம ஊரையும் அவங்களுக்கு பிடிக்கணும். அதுக்கு ஏதாவது யோசனை இருந்தா சொல்லுங்க. மாமா, தலைக்கட்டுக்கு இவ்வளவு வரின்னு போட்டு டாக்டர் அம்மாக்கு 2 குத்து விளக்கு எடுத்து கொடுத்துடலாமா? குத்து விளக்கு ஏன் குண்டு பல்பு வாங்கி கொடுத்துருவோமா? அதுக்காவது என்ன ஊத்தணும், இதுக்கு சுச்சு போட்டா போதும். என்ன டாக்டர் அம்மா இப்பதான் வயசுக்கு வந்திருக்கா? தலைவரே, குத்து விளக்கு அப்ப நம்ம காசு பணம் வாங்கி கொடுக்கலாமா? ஏமா, நம்ம வீட்லயே காசு பணம் பரணி மேல கிடக்கு. அதை வச்சு இந்த டாக்டர் என்ன பண்ணும்? மாமா, ஒரு யோசனை. என்னையா? ஒரு 5 லட்ச ரூபா சீட்டை 25 மாசத்துக்கு டாக்டர் அம்மா போட வச்சுட்டா நம்ம ஊரை விட்டு நகரவே முடியாதுல்ல. நீ ஏன் வளரலன்னு இப்பதான் தெரியுது. மண்டபூரா வினையம். நல்ல சேலை ரவிக்கு வாங்கி தரலாமா? ஏன் ஆயா, டாக்டர் அம்மா என்ன துணிமணி இல்லாமல வந்திருக்காங்க துணி எடுத்து கொடுக்கறதுக்கு? யோ, டாக்டர் அம்மாக்கு என்ன பிடிக்குன்னே உங்களுக்கு தெரியல. நீங்க எல்லாம் எப்படி அந்த அம்மாவை இங்க இருக்க வைக்க போறீங்களோ? டேய், அந்த அம்மாவை இந்த ஊர்லயே இருக்க வைக்கிறோம். எப்படி பேசுறோம்? ஓவரா பேசிட்டுமோ? ஏங்கா, நம்ம ஊரை சொன்னா நமக்கு தெரியும். வெளியூர்ல இருந்து வந்து அந்த அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? இந்த மலைக்காட்டுல வாக்கிங் போகலன்னா என்ன? போலேன்னா நான் உங்களை மாதிரி ஆயிடுவேன். உன்னை பார்த்தா இந்த ஊர்க்கார மாதிரி தெரியலையே. நான் இந்த ஊருக்காரன் தான், பட் ஐ லிவிங் இன் சென்னை. சென்னையில என்ன பண்ற? ஐ அம் வர்க்கிங் இன் காஃபி டே. இங்க காஃபி டே மாதிரி எதுவும் இல்லையா? நோ, இங்க ஹோட்டலே இல்ல, காஃபி டே கேக்குற பாரு. ஆனா டீ டே இருக்குங்க. அப்படியா? எங்க இருக்கு? காட்டு இருக்குன்னு சொன்னல. அந்த மலைக்கு பின்னாடி இருக்குங்க. ஓ, என்ன ஒரு நாள் அங்க கூட்டிட்டு போறீங்களா? டேய், அவங்க டீ டேக்கு போனா எதடா காட்டுவே? கட்டுவோம். கட்டுவீங்களா? ஐயோ, போங்க. நீ போ. நம்ம கொஞ்சம் மெதுவா போலாம்ப்பா. டாக்டர் அம்மாக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வேற என்னென்னலாம் பிடிக்கும்? அவளுக்கு வாக்கிங் போறது பிடிக்கும். ஆனா இந்த மாதிரி தனியெல்லாம் இல்லை, நிறைய பேரோட சேர்ந்து போகதான் பிடிக்கும்.
அப்புறம் பார்ட்டி டான்ஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். பார்ட்டி ஃபங்க்ஷன் டான்ஸ், பார்ட்டி ஃபங்க்ஷன் டான்ஸ், பார்ட்டி ஃபங்க்ஷன் டான்ஸ், பார்ட்டி ஃபங்க்ஷன் டான்ஸ், பார்ட்டி ஃபங்க்ஷன் டான்ஸ். ஏன் எல்லாரும் ஓடுறாங்க? அது ஊருக்குள்ள புலி வந்திருக்கும், அதான் விரட்டிட்டு போறாங்க. புலியா? புலி வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். டான்ஸ், பார்ட்டி ஃபங்க்ஷன் டான்ஸ், பார்ட்டி ஃபங்க்ஷன் டான்ஸ். அப்ப மாறி சொல்றத பார்த்தா திருவிழா தான் வைக்கணும். அக்கா இப்போ எங்கள் அப்பா பாரு மாரியை பார்த்து, மாரி இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னு கேட்பாரு பாரு. மாறி இப்ப என்ன பண்ணலாம்? நான் சொல்ல ஆமாண்டா. திருவிழா போட்டு இதுல சாமி எதுக்கு சண்டை இழுத்துக்கிட்டு? இத்தனை தடல் புடலோட ஒரு கண்ணாலத்தை நடத்துவோம். நல்ல யோசனை தான். அப்ப நீயே மாப்பிள்ளையா இருந்துரு. டாக்டர் இல்லாம திரும்ப என் வீட்டில் இன்னொரு உசுறு போனா என்னால தாங்க முடியாது மாமா, என்னை விட்டுருங்க. ஏ பாக்கியம், நீ நம்ம செல்வகுமார கட்டிக்க. எனக்கு செல்வகுமார் வேணாம், ரவிய கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னப்பா காலம் மாறி. எனக்கு பாக்கியம் வேணாம், சுமதியை வேணா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயா நான் உன்னை கட்டிக்க மாட்டேன், செல்வத்தை வேணா கட்டிக்கிறேன். மாமா நம்ம பாரிக்கும் வள்ளிக்கும் கண்ணாலம் பண்ணுவோம். எப்ப மாறி அவங்க 2 பேருக்கும் கண்ணாலமாயி 2 புள்ள இருக்கு, தெரியாதா உனக்கு? டாக்டர் அம்மா தலைமையில கண்ணாலம், அதுவும் உடனே நடக்கணும்னா இவங்களா இருந்தா மட்டும்தான் நடக்கும். மாறி சொல்றதும் சரிதான். அவங்க புருஷன் பொண்டாட்டின்றது நமக்கு மட்டும் தானே தெரியும். அப்ப பாரிக்கும் வள்ளிக்கும் ஊர் செலவுல கண்ணாலம் பண்ணி வச்சிடலாம். எல்லாருக்கும் சம்மதம் தானே? அப்புறம் அந்த அம்மாளுக்கு ஆட்டம் பாட்டம் பிடிக்குது, அதனால கூச்ச நாச்சம் இல்லாம ஆடி பாடி அந்த அம்மாளை சந்தோஷப்படுத்தணும். என்ன புரிஞ்சதா?